الكاذبين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الطهر نصف الإيمان أو كما قال عليه الصلاة والتسليم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فيها حرز الحماية لطف الوقاية عين العناية بركة الكفاية سر الولاية وافر العطايا وعلى آله وصحبه في كل أمر وغاية. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவன் விரும்பியபடி நல்ல பல செய்திகளை பதிவு செய்கின்ற நற்பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக அதை கொண்டு நாம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற துஆவோடு நான் என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி ஹஸனத் ஜமீஉ ஹிசாலிஹி ஸல்லு அலைஹி வஆலிஹி. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சிவகங்கை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா வின் பொறுப்பாளர்களே, காரைக்குடி வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் பொறுப்பாளர்களே, சிவகங்கை மாவட்டத்தின் தமிழ்நாடு அரசு காதி ஹசரத் பெருந்தகை அவர்களே, இந்த அற்புதமான மனாருல் மஅரிஃபா என்ற இந்த கலைஞான கூடத்தின் நிறுவனர், அதனுடைய கண்ணியம் மிகுந்த ஆசிரியர் பெருந்தகை, இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் அருமை சகோதரர் அவர்களே, அருமையான உலமாக்களே, சபையோர்களே, சங்கை மிகுந்தோர்களே, சன்மார்க்க காவலர்களே, சமுதாய புரவலர்களே, வணிக பெருமக்களே, வள்ளல்களே, புத்திமான்களே, அறிவு ஜீவிகளே, எங்களை போன்றவர்கள் நாடறிவதற்கு காரணமான எங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, அருமை பெண் பிள்ளை செல்வங்களே, இன்றைய தினத்தில் பட்டம் பெற இருக்கின்ற சங்கை மிகுந்த ஆலிமார்களே, மழலை செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோருமாக சேர்ந்து ரமதான் நெருங்குகின்ற இந்த நேரத்திலே பரக்கத்துகளை தா அல்லாஹ் என்று கேட்க சொல்லி கேட்டு பரக்கத்துகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இப்படி ஒரு பரக்கத்தான மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருப்பதற்கும் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை நாம் போற்றி புகழ்ந்து நன்றி கூறி, வாழ்க்கையெல்லாம் இது போன்ற நற்பயன் மிக்க நல்ல கூட்டங்களில் கூடுகின்ற நற்பயிற்சினை எங்களுக்கு அல்லாஹுவே நீ வழங்க வேண்டும் என்ற துஆக்களோடு நாம் இந்த கூட்டத்தை சங்கைப்படுத்துவோமாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நம்மை இந்த முழு மனித சமுதாயத்திற்கே பொறுப்புள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் இந்த மனித சமூகமே சரியாக இருக்கும். மனித சமூகம் சரியாக இருக்கின்ற ஒரு பெரும் பொறுப்புக்கு இந்த உம்மத்தே முஸ்லிமா காரணமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் சுருக்கமான எண்ணிக்கை
இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்களெல்லாம் இந்த உம்மத்தே முஸ்லிமாவின் பொறுப்புதாரிகளாக இருந்தார்கள். இன்று நாம் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் பலகீனங்களின் காரணத்தால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாதே என்று நாமவே நம்முடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஏற்படுத்திய அந்த சிந்தனைகளை காரணமாக்கி நம்முடைய வியாபாரமாகட்டும், நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களாகட்டும், நம்முடைய எல்லா விஷயங்களிலுமே நாம் ரொம்பவும் பலகீனப்பட்டு போய்விட்டோம். இது ரொம்பவும் வருத்தத்திற்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த காரைக்குடியில் இந்த காட்டுத்தலை வாசலில் மாஷா அல்லாஹ் இந்த இளம் உலமாக்கள் செய்திருக்கின்ற இந்த முயற்சி பாராட்டுதற்குரியது. அல்லாஹ் இதை வளர்த்து கொடுக்க வேண்டும். பல பெயர்களில் ஹிஃபுதுடைய மதரசாவும் மக்தபுடைய மதரசாவும் பெண்களுக்கான இந்த அற்புதமான இந்த மதரசாவும் இன்னும் இந்த ஊரிலே பல மதரசாக்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் கேட்ட பொழுது இந்த மாவட்டத்திலும் பல மதரசாக்கள் இருக்கிறது என்றெல்லாம் நான் அறிந்த பொழுது ரொம்பவும் மன மகிழ்வாக நாங்களிடத்தில் துவா செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் என்ன உறுதிமொழி எடுப்பது என்று சொன்னால், இந்த உம்மத்திற்கு கிடைத்த பல சிறப்புகளில் மிகவும் சிறப்பானது குர்ஆனுடைய இந்த உம்மத். இதற்கு முன் யாருக்குமே கிடைக்கவில்லை. மற்ற வேதங்களும் ஏடுகளும் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதுவெல்லாம் கிதாபுல்லாஹ்வாகத்தான் பெற்றுக்கொண்டார்கள். சுருக்கமாக நான் செய்திகளை சொல்ல வேண்டும். நமக்கு மட்டும்தான் கலாமுல்லாஹ் கிடைத்திருக்கிறது. கிதாபுல்லாஹுக்கும் கலாமுல்லாஹுக்கும் என்ன வித்தியாசம்? கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வால் தரப்பட்டது, எழுத்து வடிவமாக அல்லது சொல் வடிவமாகவெல்லாம் வந்ததுதான். நேரடியாக அல்லாஹ்வே சொன்னானா என்றால் இல்லை. கலாமுல்லாஹ் ஒன்று மட்டும்தான் அல்லாஹ்வே நேரடியாக சொன்னது. இந்த பாக்கியம் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வே இதை கொடுத்ததால், அவன் வார்த்தைகளாகவே அது இருப்பதால் தான் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அவனே வைத்துக் கொண்டான். இதற்கு முன்னுள்ளவர்களுக்கு கிதாபுல்லாக்களை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அதை மனனம் செய்தவர்கள் ஓரிரண்டு பேர் தான். தௌராத்தை மனனம் செய்தது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் மகன் என்று சொன்னார்கள். வகாதத்தில் உஸைர் இப்னுல்லாஹ், வகாதத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யூதர்கள் எல்லாம் இப்படி சொல்லுகின்ற நிலையே அந்த வேதத்தை மனனம் செய்திருந்ததால் மட்டுமே. பொதுவாக மற்றவர்கள் மனனம் செய்ய முடியவில்லை. ஜபூரையும் ஒரு சிலர், இஞ்சிலையும் ஒரு சிலர், ரொம்பவும் குறுகிய எண்ணிக்கையில் தான் அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் இந்த அல் குர்ஆன் உலகமெல்லாம் வாழ்கின்ற மனித சமூகத்தின் கோடான கோடி பேர்களின் உள்ளத்தில் இது இருக்கிறது. அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். என்ன காரணம்? இது குர்ஆன் மனித உள்ளத்திலே இருக்கிறது. இதை பாதுகாக்கின்ற பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டார். அதனுடைய வார்த்தைகளை பாதுகாக்கின்றான், கருத்து கருவூலங்களை பாதுகாக்கின்றான், அது இறங்கிய தர்த்தீல் முறையையும் எல்லாம் பாதுகாக்கிறார். எத்தனை வடிவமாக அது ஓதப்பட்ட நிலையில் இறங்கியதோ அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கியாமத் வரை இது பாதுகாக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த பெண்மக்கள் எல்லாம் அதனுடைய கருத்து கருவூலங்களை, சட்டங்களை, இலக்கண இலக்கியங்களை எல்லாம் படித்து, அதனுடைய அர்த்தங்களையும் முடிந்தளவு படித்து, அதை சார்ந்திருக்கின்ற விளக்கமாக வந்திருக்கின்ற நபிமொழிகளையும் எல்லாம் படித்து இன்று பற்று பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அல்லாஹ் அவர்களை வளமாக்கி தருவானாக, சிறப்பாக்கி செழிப்பாக்கி தருவானாக. இந்த துஆக்களை நான் இந்த நேரத்தில் செய்வது என் மீது கடமை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆங்கில கல்லூரிகளில் படிக்கின்றவர்களும் அவர்களுக்கு பெயர்களுக்கு பின்பு சில பட்டங்களை போட்டுக் கொள்வதும் பெருமை என்று நினைக்கின்ற இந்த காலத்திலே நாம் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது வேண்டும் தான். ஆனால் அதனால் பயன் என்ன என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பயனுள்ளதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. இது எப்பொழுது கேட்க சொல்லுகிறார்கள்? கேட்டவுடன் உடனே தருகின்ற தருணத்திலே ஜம்சமுடைய அந்த தண்ணீரை வாயில் வைத்து குடிக்கின்ற பொழுது நீங்கள் இப்படி கேளுங்களேன். அல்லாஹும்ம எங்களுக்கு நீ ரப்பே அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ,
பலனுள்ள கல்வியை இணைத்தார். நம்மிடத்தில் உலக கல்வி என்று ஒன்றில்லை, மார்க்க கல்வி என்று ஒன்றில்லை. ஏனென்றால் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். பலனுள்ள கல்வி, பலன் இல்லாத கல்வி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. பயன் தராத கல்வியை எங்களை கற்றுக்கொள்வதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, விஞ்ஞானம் படித்து, மருத்துவம் படித்து, வழக்கறிஞராக படித்து, பொறியாளராக படித்து, இன்னும் என்னவெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் படித்து இந்த சமூகம் பயன் பெறுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் தந்திருக்கிறது. எங்கிருந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லம ஆதம் அல்லஸ்மா குல்லஹா, எல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் இதை அவன் தான் கற்றுக் கொடுத்தான், வேறு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக் கொடுக்கின்ற அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை முதலிலே வைத்தான், அந்த கெப்பாசிட்டியை. இல்லைனால் முடியாது. ثم عرضهم على الملائكه فقال انبئوني باسماء هؤلاء. இப்பொழுது எக்ஸாம் நடந்து அவர்கள் எல்லாம் தரவரிசையிலே தேர்வு பெற்று பரிசோதனை கொடுக்கப்படுகிறதே. அல்லாஹ் இதையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறான். இது ஒன்றும் புதிது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் நிகழ்த்தியதைத்தான் நாம் இப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான். அதற்கு பின் எக்ஸாமினேஷன், மலக்குகளுக்கு முன்னால் இதையெல்லாம் சொல்லுங்கள், நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொன்றும் அதனுடைய பெயர், அதனுடைய உருவாக்கம், அது இருக்கின்ற காலம், அதனுடைய என்னவெல்லாம் தன்மைகள், இது அத்தனையும் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அவர்கள் தான் அத்தனைக்கும் மூலம். அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அல்லமனி ரப்பி. எனவே அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் சொன்னதின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தான். இங்கே இருக்கின்ற இந்த பெட்டிகளை போன்றோ அல்லது சோபா செட்டுகளை போன்றே அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்ன செய்தான் அல்லாஹ்? எல்லோரையும் சஜிதா செய்ய சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம்! யாருக்கும் உலகத்தில் இப்படி செய்ய முடியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? சஜிதா செய்ய சொன்னார். அதற்கு முன்பும் யாரும் யாருக்கும் செய்ய முடியாது, அதற்கு பின்பும் யாரும் யாருக்கும் செய்ய முடியாது. சஜிதாவுக்கு தகுதி உள்ளவன் ஒரே ஒரு அல்லாஹ் தான். மஅபூத் ஹகீகி லா ஷரீக லஹு வலா நதீர லஹு வலா வஸீர லஹு வலா முஷீர லஹு வலா மஸீர லஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு தூக்கம் இல்லை, சிறு தூக்கம் கூட இல்லை, கண்மூடி விடுவான் என்றெல்லாம் இல்லை. அவன் எப்பொழுதும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஹய்யுன் கய்யூம். இன்று கூட நம்முடைய சகோதர சமயத்தவர்கள் எல்லாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விளக்கமாக என்னால் இப்பொழுது பேச முடியாது. சிவன் என்று சொன்னாலே அல்லாஹ் தான். அவன் தான் ஹய்யுன், நித்திய ஜீவனாக இருக்கின்றவன் அல்லாஹ். வேறு விதமாக யாரும் யோசித்து விடக்கூடாது. படங்களில் உருவங்களில் பார்க்கின்ற சிவன் அல்ல, யாரும் பார்க்க முடியாதவன், யாருடைய கண்களுக்கும் வர முடியாதவன். லா துத்ரிகுஹுல் அப்சார். அவன்தான் சிவன், அவன்தான் ஹய்யுன், அவன்தான் கய்யூம், அவன்தான் எப்பொழுதும் இருக்கின்றவன், நித்தியமானவன். அவர்களை எல்லாம் பார்த்து நாம் சொல்லுகிறோம், நீங்கள் இந்த நாளிலே அந்த சிவனிடத்தில் கேளுங்கள், உண்மையாக நீ எங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கும் கனிமா சொல்லுகின்ற பாக்கியத்தை கொடு அல்லாஹ் என்று கேளுங்களேன், கண்டிப்பாக கொடுப்பார். அவனை வணங்குவதற்கு பெயர் தான் கலிமா. வணக்கத்திற்குரியவன் நீ மட்டுமே என்று சொல்வதுதான் கலிமா. நான் சாட்சி சொல்லுகிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நீதான் வணக்கத்திற்குரிய, உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. சஜிதா ஆதமுக்கு நீ செய்ய சொன்னதால் எல்லோரும் செய்தார்கள். யார் சொன்னது என்று பார்க்காமல் தன் அறிவையும் முற்படுத்தியதால் மல்ஊனாக ஷைத்தானிய ரஜீமாக அவன் ஆகி போனான். சொன்னவன் யார் என்று பார்க்கவில்லை. யாருக்கு வேண்டுமானாலும் அவன் சொன்னால் செய்யலாமே. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் சொன்னான். அதற்கு பின்பு வேறு யாருக்குமே சொல்லவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒட்டகங்கள் எல்லாம் வந்து அவர்கள் கால்களை முத்தமிட்ட பொழுதுதான் கேட்டார்கள் நபி தோழர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகமே உங்கள் கால்களை முத்தமிடுகிறதே, உங்களுக்கு முன் சஜ்தா செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதே, அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், யாருக்கும் சஜ்தா செய்ய முடியாது, படைக்கப்பட்ட யாருக்கு முன்னாலும் தலைகுனிய முடியாது, படைத்தவனுக்கு மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவியை சஜ்தா செய்ய சொல்லுவேன்.
ஆனால் இல்லை, செய்ய முடியாது. கணவனின் சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சட்டம். சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காதி சாஹிபர்கள் சொன்னதை போன்று கட்டுப்பட்டு அடிமைத்தனமாக வாழ்வதல்ல, அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக. சில சமயங்களில் அவர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு, சில சமயங்களில் மனைவி சொல்வதையும் கணவன் கேட்பதை போல் கணவன் சொல்வதையும் மனைவி கேட்டுக்கொண்டு இரண்டு பேரும் ஒன்றாக இரண்டர கலந்து வாழ்கின்ற நல்வாழ்வை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாருக்கும் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, இந்த குர்ஆன் நமக்கு மட்டும்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தை. எப்படி அல்லாஹ் எப்பொழுதும் இருப்பானோ அவன்தான் அல்லாஹும் அந்தல் அவ்வல் ஃபலைஸ கபலக ஷை, உனக்கு முன் என்று யாருமே இல்லை, அவ்வல் என்றே இல்லை. அல்லாஹும் அந்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை, அல்லாஹும் அந்தல் லாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை, அல்லாஹும் அந்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை. அல்லாஹ் தான் எல்லாமே. முதலும் அவனே, முடிவும் அவனே, வெளித்தோற்றமும் அவனே, அந்தரங்கமும் அவனே, எல்லாம் அவன்தான், அவனே எல்லாமே என்று சொல்லுகின்ற சித்தாந்தம் தான் குர்ஆன் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது குர்ஆனுடைய வசனங்கள். இதைத்தான் பெருமானார் இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன். அருமையானவர்களே, அந்த அல்லாஹ்வின் வேதம் இறங்கிய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆன் ஓதுவதின் காரணத்தால் எத்தனை பலன்களை நாம் பெற முடியும். உலகத்தில் நமக்குத்தான் இந்த வாக்கியம் எல்லாம் கொடுத்திருக்கிறான். மனிதர்கள் தான் ஓத முடியும். என்று சொல்லப்படுகின்ற மலக்குமார்கள் யாரும் ஓத முடியாது, அவர்களுக்கு ஓதவே தெரியாது. அந்த தகுதியை எல்லாம் வைக்கவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹீம் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த தகுதியை எல்லாம் கொடுத்தான். ஏனென்றால் இதை தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கினாலும் அது அப்படியே அல்லாஹ் ஓதுவான். அதில் ஜிப்ராயில் கேட்பார்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜல்ல ஜலாலுஹு ஓதுகின்றான், மினல் அமீன் இலல் அமீன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திற்கு அது வரும். அதை ஓதி காட்டுவதற்காக அதை மனம் விட்டவர்களாக ஜிப்ராயில் வருவார்கள். அவர்களும் அமீன். மினல் அமீன் இலல் அமீன் விவாசத்தில் அமீன். சொன்னவனும் அமீன், எங்கே சொல்ல வேண்டுமோ அவர்களும் அமீன், யார் வந்து சொல்ல போகிறாரோ இடையில் வந்து அவரும் அமீன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான இந்த குர்ஆன் நமக்கு கிடைத்ததால் மட்டும்தான் பெருமை. இந்த உம்மத்திற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அது. எனவே யாருடைய உள்ளங்களெல்லாம் அதை ஏந்திக் கொள்ளுகின்ற பாக்கியமாக ஆகுமோ அதுதான் பாக்கியமிக்க உள்ளங்கள். அல்லாஹ் நாடினால் நாம் இதற்கு நேரம் கொடுக்காமல் இருந்தால் நேரம் கொடுக்க வைப்பதற்கு எத்தனையோ பேரை எல்லாம் கொண்டு வருகிறார். கலிமா சொன்ன உடனே இதை ஓதுகின்றவர்களாக மாறி போகிறார்கள். ஒரு நாள் ஹரமிலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு அழகான தோற்றம் உள்ள வெள்ளை கலரான ஒரு வாலிபர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். நான் பக்கத்தில் சென்று அவர் ஓதுவதை கேட்டேன். அவர் என்னை பார்த்தவுடன் ஏதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். நான் அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் யார் என்று அரபியிலே. அவர் பதில் சொல்லவில்லை, அவருக்கு அரபி தெரியாது. நான் ஆங்கிலத்தில் கேட்டவுடனே அவர் பதில் சொன்னார். ஐரோப்பிய நாட்டிலே உள்ள ஒருவர், ஒரு வெள்ளைக்காரர். அவர் இஸ்லாத்திற்கு வந்து 6 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அவர் சொன்னார், நான் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் சில ஜுஸுகள் பாக்கியாக இருக்கிறது, அது மதீனா நகரிலே சென்று அதை நான் முழுமையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு துஆ செய்யுங்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். நான் சொன்னேன் அவரிடத்திலே, அல்லாஹ் எனக்கும் குர்ஆனை மனனம் செய்கின்ற பாக்கியத்தை என் பெற்றோர்களின் துஆவால், அவர்கள் செய்த முயற்சியால், என் ஆசிரியர் பெருமக்களினுடைய கவனத்தால், என்னுடைய மஷாயிக்மார்களுடைய தவஜ்ஜுகால் எனக்கும் இந்த குர்ஆன் கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் ஓதுங்கள், அதற்கு பின்பு நானும் ஓதி காட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்கள் முதலில் ஓதுங்கள் என்றார். நான் சில வசனங்களை ஓதிய பின்பு அவர் சொன்னார், என்னை ஓத சொன்னீர்களே, நான் எப்படி ஓதட்டும்? ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைசி மாதிரி ஓதட்டுமா, ஷேக் ஷுரைஷி மாதிரி ஓதட்டுமா, ஷுரைம் மாதிரி ஓதட்டுமா என்று கேட்கிறார். சுதைசியோ அல்லது ஷுரைமோ எப்படி ஓதி இருக்கிறார்களோ அதை போன்று நான் ஓதுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நமக்கு தோஷம் வர வேண்டாமா? யாருடைய குடும்பத்திலேயே பிறந்தவர், வழிபாட்டிற்காக வழியை தெரியாமல் பரிதவித்தவர்,
வாலிபத்தில் இஸ்லாம் கிடைத்த உடனே திருக்குரானை மனனம் செய்து விட்டாரே, மதீனா முனவ்வராவிலே சென்று குரானின் முழுமையை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாரே. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். 80 வயது அருமையான கண்ணியம் இருந்த தாய் நம்மெல்லாம் கொரோனா என்ற கொடுமையால் பீடிக்கப்பட்ட பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனனம் செய்து விட்டார்களே. சில தினங்களுக்கு முன்பு நான் ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்புக்கு சென்றேன். அங்கே 5 ஹாஃபிதுகளும் 3 ஹாஃபிதாக்களும். அல்லாஹ் அவர்களுக்கு ஜாதக்கும் ஷரஃபும் வக்கரமா. எனக்கு தகவல் சொன்னார்கள், இந்த 3 பேரும் குடும்பத்து பெண்மணிகள், கணவனோடு இருக்கிறார்கள், குழந்தைகளோடு இருக்கிறார்கள். 5 வருடங்கள் எடுத்துக்கொண்டு நேரடியாக வந்து ஓதவில்லை. இன்று நாம் வைத்திருக்கின்ற இந்த ஆண்ட்ராய்டு போனிலேயே அதிரத்திரத்தில் பானத்தை கொடுத்து கடைசியாக முழு குரானை முழுமையாக கொடுத்த பின்பு சனதி பெறுகின்ற வாக்கியத்தை பெறுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நேரங்கள் வீணாக கூடாது. கிடைத்திருக்கின்ற காலங்கள் கொஞ்சம். என்னை எங்கு அழைத்தாலும் நான் உடனே போகிறது. ஏன்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறோம் என்று தெரியாது. நம்முடைய இரவும் பகலும் வீணாகுவதற்கு பதிலாக நாம் ஏதோ ஒரு ஊரிலே, எங்கோ ஒரு இடத்திலே, கிராமத்திலோ நகரத்திலோ கூட்டம் நிறையவோ கம்மியோ ஒரு இடத்திலே சொன்னார்கள், கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வாருங்கள், கூட்டம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எப்பொழுதும் நிகழ்ச்சிக்கு முன்பே செல்வது என் இயல்பு. நான் அப்படியெல்லாம் நேரம் கழித்தெல்லாம் வரமாட்டேன். கூட்டம் ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாஷா அல்லாஹ், நீங்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. நான் உங்களிடத்திற்கு இருக்கின்ற பணிவான வேண்டுகோள், எந்த குர்ஆனால் ரமதான் சிறப்பு பெறுகிறதோ, எந்த குர்ஆன் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரும் சிறப்பு என்று சொன்னார்களோ, எந்த குர்ஆனை கலாமுல்லாஹ் என்று அல்லாஹ் ஓதி அனுப்பினானோ, அதில் ஜிப்ரீல் கொண்டு வந்தார்களோ, ஓதி காட்டினார்களோ, அதை அப்படியே கேட்டார்கள். சூரத்துல் அன்ஆம் 1.25 ஜுஸுவை கொண்ட இந்த சூராவை அல்லாஹ் ஒரே தடவையில் ஓதினான். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், தபாரக்கல்லாஹு அல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் தான் இந்த பெருமைக்குரியவர். அதை அப்படியே ஜிப்ரீல் கேட்டுக்கொண்டு வந்து 1.25 ஜுஸுவை ஒரே இடத்தில் ஓதி காட்டினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால். அருமையானவர்களே, ஜிப்ரீல் சென்று விட்டார். சங்கீதத்தில் நபி தோழர்களை அழைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் வந்தார், 1.25 ஜுஸு கொண்ட சூரத்துல் அன்ஆம் ஒன்றாக மொத்தமாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நான் அதை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஓதட்டுமா என்று கேட்டார்கள். நபி தோழர்கள் அதற்கு தானே காத்திருக்கிறார்கள். ஓதுங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் செவிதாழ்த்து கேட்கிறோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்தார்கள். ஓது தூங்குகின்ற பொழுது இப்படி சொல்லவில்லை, உங்கள் யாராவது மனம் விட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஓதி முடித்த பின்பு ஆச்சரியம் பாருங்கள், இது இந்த குர்ஆனுக்கே உள்ள சிறப்பு. அங்கிருந்த மிகவும் சாதாரணமாக தோற்றம் தருகின்ற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஓதட்டுமா அந்த சூரத்துல் அன்ஆமை நான் ஓதட்டுமா என்றார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன உடனே செவிக்குள் உள்ளே இறக்கி மனதிலே மனதிவிட்ட பெரும்பாக்கியத்துக்குரியவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், குர்ஆனை கற்க வேண்டும் என்று சொன்னால் அப்துல்லாஹ் மஸ்ஊத் இடத்திலே சென்று கற்றுக்கொள்ளுங்கள். சொன்னார்களே, முஆத் பின் ஜபல் இடத்திலே சென்று கற்றுக்கொள்ளுங்கள், உஸ்மான் இப்னு அஃபான் இடத்திலே சென்று கற்றுக்கொள்ளுங்கள். அதில் சாலிம் என்று சொல்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு நபி தோழரின் அடிமையாக இருக்கின்ற அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் எல்லோருக்கும் சொந்தமானது. சபையோர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, உலக மனித சமூகத்திற்கு சொந்தமானது. எனவே இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும், நாம் மனனம் செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் அதை பதிவு வைக்க வேண்டும் என்ற நற்பாக்கியத்தை இந்த ரமதானில் ஏற்படுத்தி தா அல்லாஹ் என்று நாம் எல்லோருமாக சேர்ந்து கேட்போமாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. சங்கை மிகுந்த பத்ருதீன் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்கிறேன், திருக்குர்ஆனையும் சேர்ந்து மனனம் செய்ய வையுங்கள். நிச்சயம் அது சாத்தியம். நம்மை விட அதிகமான நினைவாற்றல் கொண்ட என்னுடைய அருமையான இந்த அன்பு சகோதரிகள், பிள்ளை செல்வங்கள் கண்டிப்பாக மனம் விட்டுக் கொள்வார்கள். சீக்கிரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். குடும்ப பெண்களாக இருக்கின்றவர்களை நீங்களும் முயற்சி செய்யுங்கள். இந்த போன் நம்மை கெடுப்பதற்காக கொடுத்தார்கள் மற்றவர்கள், அதை சரியாக பயன்படுத்துங்கள். இந்த குர்ஆனை இதிலேயே தலீமுல் குர்ஆன் என்ற அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்யுங்கள். நீங்களாக வீட்டில் இருந்து தஜ்வீதோடு ஓதி விடுவீர்கள். மனனம் செய்யுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் செய்யுங்கள். இந்த ரமதானிலே நீங்கள் ஆரம்பியுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியம் தர வேண்டும் என்று கேளுங்கள். இந்த உம்மத்துடைய முதல் ஹாஃபிஸா அம்மா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. நம்மிடத்திலே உள்ள ஆயிஷாக்கள் எல்லாம்
நம்மிடத்திலே உள்ள சுமையாக்கள் எல்லாம், நம்மிடத்திலே உள்ள ஃபாத்திமாக்கள் எல்லாம், நம்மிடத்திலே உள்ள உம்மு குல்சூம்கள் எல்லாம், நம்மிடத்திலே உள்ள உம்மு சல்மாக்கள் எல்லாம், அருமையானவர்களே, நாம் எல்லோரும் முயற்சி செய்தால், நாம் குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் மீது அது பிரதிபலிக்கும். நீங்கள் கவலைப்படுகின்ற காலம் இது, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. சில தினங்களுக்கு முன்பு ஒருவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது, வாலிப வயதுள்ளவர், என்னோடு ஹஜ் செய்தவர், அவர் கைகளை பிடித்து முசாஃபா விட்டு கை எடுக்கவில்லை, அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் அழுகிறேன் என்று கேட்டேன். என்னுடைய வயது வந்த பெண் வீட்டை விட்டு சென்று 4 மாதங்களாக இருந்தது, எங்கு என்று தெரியவில்லை என்று சொன்னார். கண்டுபிடித்து காவல்துறை இடத்திலே வந்த பொழுது, நான் உங்களோடு வர தயாராக இல்லை என்று அந்த பெண் சொல்லிவிட்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். அருமையானவர்களே, இது ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறது. இது முஸ்லிம் வீடுகள் மட்டுமல்ல, எத்தனையோ மற்ற சமயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்றே தீர்வு, எல்லோருக்கும் குர்ஆனை முறையாக கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை மனனம் செய்ய சொல்லுங்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க சொல்லுங்கள். அதில் சொன்னதை போன்று 7 வயதிலிருந்து 10 வயதுக்குள் ஹாஃபிதாக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டால் இந்த குர்ஆன் பாதுகாத்துவிடும். கல்லூரிக்கு சென்றதால் கெட்டு போகவில்லை, எங்கே இருந்தாலும் கெட்டு போகின்றவர்கள் கெட்டு போய் விடுவார்கள். அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். மகரிபிலே ஹஸரத் ஓதினார்களே, அல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் நாடினவர்களுக்கு நேர்வழியை காட்டி விடுவான். அந்த நேர்வழியை கொடு அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே யஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்றுதானே அல்லாஹ் கேட்க சொன்னான். நம்மை 20 ஃபர்தான ரக்அத்துகளில் ஓதிக்கொண்டிருக்க வேண்டுமே, 17 ஃபர்துகளிலும் 3 வித்ருகளிலும் நாம் ஓத வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், மனம் தளர்ந்து விட வேண்டாம். நாம் யாரும் தாழ்ந்த மனப்பான்மைக்கு சென்று விட வேண்டாம். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு டென்ஷனே வரக்கூடாது. முஸ்லிமுக்கு ஏன் டென்ஷன் வர வேண்டும்? அல்லாஹ் இருக்கின்றவர்களுக்கு எப்படி வரும்? டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இது 3 ஆங்கில வார்த்தை. அதற்கெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அரபியில் இது இருக்கிறதா என்றால் வார்த்தையே இல்லை, உருதிலே இருக்கிறதா என்றால் இல்லை. நாம் கருத்தை சொல்லலாம். நேரடியாக எப்படி ஸ்ட்ரெஸ் என்றும் டென்ஷன் என்றும் டிப்ரெஷன் என்றும் இருக்கிறதோ அப்படியே அரபியில் ஏதாவது வார்த்தை இருக்கிறதா? இல்லை. சரி, உருதுவில் இருக்கிறதா? இல்லை. தமிழிலும் கூட இல்லை. தமிழில் யாரும் சொல்லுவதில்லை, டென்ஷன் என்றே சொல்லி விடுவார்கள். அதற்கு பதட்டம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது டென்ஷன் பதட்டம் என்றும் ஒன்றாகாது. எனவே அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு என்று பயம். வல்லாஹு மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அருமையான தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, வாலிபர்களே, பெரியோர்களே, நமக்கு டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது குர்ஆனை கொண்டு கிடைக்கும். வாலிபர்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள், பெரியவர்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள். ஒரு காலத்திலே மஸ்ஜிதுக்குள் சென்றால் எல்லோரும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், இன்று பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய மாநிலம் தான் இப்படி பின்தங்கி போய்விட்டது. சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஹைதராபாத் சென்றிருந்தேன். மக்ரிபுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி. நான் மக்ரிபுக்கு முன்பே மஸ்ஜிதுக்கு சென்று விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், முடிந்த அளவு பாங்கி பள்ளியில் கேட்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு நான் சொந்தக்காரன். அல்லாஹ் இந்த இயலாத தருணங்களில் கூட வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது நான் சென்று விடுவேன் என்று கூட மௌலவி சாப் அவர்கள் 6:15 மணிக்கு வருவேன் என்று சொன்னார்கள். நான் 6:15 மணிக்கு வரவில்லை, வெளியே வந்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், மஸ்ஜிதில் பாங்கு கேட்கின்ற நிலையோடு மஸ்ஜிதுக்குள் வந்து விட்டேன். இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அருமையானவர்களே, நீங்களும் இப்படி பழகி பாருங்கள். நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். மஸ்ஜிதுக்குள் வந்து பாங்குடைய நேரத்திற்கும் இகாமத்துடைய இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் குர்ஆன் ஓத முயற்சி செய்யுங்கள். சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்ய முயற்சியுங்கள். குர்ஆனை எடுத்து பாருங்களேன், அது அப்படியே புழுதி பிடித்து போய்விட்டது. அதை துடையுங்கள், அதை சுத்தம் செய்யுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஒரு குடிகாரன் போதையில் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்ற வார்த்தை கொண்டு ஒரு காகிதம் கீழே கிடந்தது. அவர் எடுத்தார். என்னுடைய அல்லாஹ்வின் பெயரா, இது கீழே கிடக்கலாமா என்று முத்தமிட்டார். போதையோடு இருக்கிறார். வீட்டிலே கொண்டு கூரை மேலே வைத்தார். அல்லாஹ் அன்றே அவருக்கு விநாயகத் கொடுத்து விட்டார். என்னுடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்தால் நான் கொடுக்கின்ற பரிசு இதுதான்.
நாம் இதுதான் கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அவனுடைய நேசத்தை கொடுத்து விடுவார். அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மின துலுமாத்தி இலன் நூர். போதை என்ற இருளில் இருந்து உங்களை நேர்வழி என்ற வழியில் கொண்டு வருகின்றவன் தான் அல்லாஹ். அவனோடு நேசம் வையுங்கள், அவனோடு பேசுங்கள். துஆ என்று சொன்னால் அரபியில் ஓதுவது மட்டும் துஆ அல்ல, வெறும் வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லாதீர்கள். உங்களின் மன குமுறல்களை கேட்பதற்கென்றே ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் சொல்லுங்கள். முடிந்தால் சஜிதாவிலே சொல்லுங்கள், தனியாக சொல்லுங்கள், தனிமையில் சொல்லுங்கள். கணவன் துன்புறுத்தப்படுகின்ற நேரத்தில் மனைவி வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் பெற்றோர்களிடத்திலோ உங்கள் உறவுகளிடத்திலோ சொல்லாதீர்கள். அதை ரெக்கார்டு செய்து அனுப்பாதீர்கள். ரெக்கார்டு செய்தவரிடத்திலே பேசுங்கள். அவன் சொல்லுகிறான், நீங்கள் உதிர்க்கின்ற வார்த்தைகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அர்த்தம் எல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. அருமையானவர்களே, நீங்கள் நாம் உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டு நாளைக்கு ஃபிலாபியாக அல்லாஹ் கொடுக்க போகிறான். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. பார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ததை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் காட்டுவார். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் எந்த பிரச்சனை வருகின்ற பொழுதும் உடனே சஜிதாவிலே போங்கள். சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வருவா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு மனநிலை சரியாக வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்த மொழியிலே பேசுங்கள். உங்கள் கணவன் சரியாகி விடுவார், உங்கள் மனைவி சரியாகி விடுவார்கள், கணவனின் பெற்றோர்கள் பிறந்தவர்கள் எல்லாம் சரியாகி விடுவார்கள். சரியாகவில்லையா, கவலைப்படாதீர்கள். உங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள் கொண்டு போய் விடாதீர்கள். என்னுடைய அல்லாஹ் எப்பொழுதும் இருக்கின்றான். இங்கே சகித்துக் கொண்டதால் என்னுடைய மறுமை வாழ்வை சிறப்பாக்கி தருவார். எந்த கணவனோ அவர்தான் எனக்கு அழகானவர், எந்த மனைவியோ அவர்தான் எனக்கு அழகானவர் என்ற சிந்தனையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நின்று சொன்னால் எல்லாம் சரி செய்ய முடியும். இந்த உலகம் என்பது இப்படித்தான் இருக்கும். இது தாருல் மெஹனி வல் ஹுஸ்ன், உழைப்பும் கவலையும் கொண்ட இடம். அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறு உலகத்திற்கு தயாரிப்புக்குரிய இடம். இது மிக சொற்பமான காலம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு அம்மையார் அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுகிறாய் என்று கேட்டால், என் குழந்தை இறந்து போனது. உன் குழந்தைக்கு வயது என்ன? 300 என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், முஹம்மது என்னுடைய சகோதரன் நபியாக வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உம்மத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. அவர்களின் மேக்ஸிமம் வயது 70 தான் என்று சொன்னார்கள். இந்திய மெடிக்கல் அசோசியேஷன், உலக மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்லுகிறார்கள்? இன்று மனித வாழ்க்கையின் சராசரி வயது 42. எத்தனை பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் ஏதோ ஒன்று, கல்லீரல் கெட்டு போனது, ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, கழுத்திலே வலி வந்தது, எதையாவது ஒரு காரணம் சொல்லுவார்கள். ஆனால் ஆயுள் அவ்வளவுதான். கொரோனாவால் யாரும் செத்து போகவில்லை என்று சொல்லுகின்றவர்கள் முஸ்லிம்கள். மௌத் வந்தது, போய்விட்டார்கள். கொரோனாவில் செத்து போயிருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உங்களுக்கும் நான் பேச முடியாது. எனக்கும் கஃனெல்லாம் வைத்து ரெடியாக வைத்து விட்டார்கள். ஆனால் காதிலே விழுகிறது கொரோனா என்று. பெரும் காசை மருத்துவர் கேட்டு விட்டார். நான் என்னுடைய மகனிடத்திலே சொன்னேன், நமக்கு வைத்திய சேவை வரக்கூடாது, போட்டிருப்பதை கலட்டி கொடுத்து விட்டு வருகின்றவன் நான். எனக்கு எப்படி மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டும்? லா யுஹ்லிஃபுல் மியாத், என்னுடைய ரப்பு மாற்றம் செய்ய மாட்டான் என்று சொன்னேன். உடனே மருத்துவமனையில் இருந்து என்னை வேறு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் விட்டார்கள். சென்றவுடனே சுகமாகி விட்டேன். அருமையானவர்களே, அந்த மருத்துவர் அடுத்த நாள் காலையில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, உங்களிடத்தில் வாங்கிய பணத்தை திரும்ப வாங்கி போய்விடுங்கள், என் குடும்பமே உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னார். எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். ஏன் நாங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக கொடுத்தவன். ஏதோ இங்க இருக்கின்ற ஆலிம்கள் எல்லாம் விவரம் தெரியாமல் வந்து விட்டார்கள் நினைத்து விடாதீர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த பெண் பிள்ளை செல்வங்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்திருக்கிறான். இவர்களும் படித்திருந்தால் பல பட்டங்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் விட சிறந்த பட்டம் தான் இந்தவர்களுக்கு கிடைக்க போகின்ற இந்த ஆலிமா என்ற பட்டம். அருமையானவர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட சிறப்புகளை என் அன்பு தாய்மார்களான உங்களுக்கு தருகிறான். கலிமாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பெருமையை முதலில் அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான் கொடுத்தான். உங்களுக்கு வரலாறு தெரியும் அல்லவா? அரஃபாவிலே நோன்பு வைக்கலாமா வேண்டாமா என்ற முடிவை சொல்லுகின்றவர்கள்
அம்மா உம்மு சல்மா தான் ரலியல்லாஹு அன்ஹா. என்ன செய்கிறார்கள்? பால் கொடுத்து அனுப்புகிறார்கள். எல்லா காலம் நோன்பு நோற்றோமே, இப்பொழுது அரஃபாவின் பெருவழியில் இருக்கிறோமே, நோன்பு வைக்க வேண்டுமா இல்லையா என்று தெரியவில்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வைத்திருக்கிறார்களா என்று கேட்கின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது? பாலை வாங்கி குடித்தவுடன் தான் தெரிந்தது நோன்பு அரஃபாவிலே இருக்கின்றவர்களுக்கு இல்லை என்று. நோன்பு மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் ஹாஜிகள் அரஃபாவிலே நிறைய பேர் மூத்தாகி போய்விடுவார்கள். கடும் குளிரும் கடும் வெயிலும் இப்படியெல்லாம் மாறுகின்ற பொழுது எங்கே சகிக்க முடியும்? ரப்பல் ஆலமீன் கிருபை உள்ளவர். ஹஜ்ஜை எதுவுமே ஓதாமல், ஹஜ்ஜை ஒன்றுமே தெரியாமல், எந்த விதமான கட்டாயமுமே இல்லாமல் சாதாரணமாக ஆக்கி கொடுத்து நமக்கு அருள் புரிந்திருக்கின்றவன் பெயர் தான் அர்ஹமுர் ராஹிமீன். அருமையானவர்களே, இப்படியே சொல்லிக் கொண்டு வரலாம். முதல் தியாகமே அம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு கடைசியாக உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இலக்கண இலக்கிய ரீதியின்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழ்ந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான பெயருக்கு பெயர் தான் அம்மா சையீதா உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. அரபு இலக்கண இலக்கியத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அதற்கு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, மதீனத்துல் இல்ம் அலியுன் பாபுஹா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தானே. அவர்களிடத்திலே கேட்டார்கள், அம்மா உம்மு மஅபதை போன்று வேறு யாரும் பதிவு செய்யவில்லையா? செய்யவே இல்லை என்று சொல்கிறார். என்ன அற்புதமான பதிவு! திடீரென்று பார்க்கிறார்கள், வழிப்போக்கர்களுக்கு உதவுவதற்காக கூடாரம் அடித்து அமர்ந்திருப்பார்கள். அபூ மஅபத் என்று சொல்லுகின்ற அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு சென்று விட்டார். உம்மு மஅபத் அமர்ந்திருக்கிறார். அங்கே மெலிந்து போன ஒரு ஆடு மட்டும் இருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பர் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு அடிமையானவரும் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றவருமாக 4 பேர்கள் போகிறார்கள். விருந்து கொடுத்தே பழகி போன நம்மையார் சொன்னார்கள், இங்கே ஒன்றுமில்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆட்டை பார்த்து கேட்டார்கள், அம்மா இந்த ஆட்டிலே பால் கறக்கலாமா? அந்த அம்மா சொன்னார்கள், அது பால் கறக்கின்ற நிலை இருந்திருந்தால் அது நடந்து போயிருக்கும் மேய்ச்சலுக்கு, அது எதுக்குமே தகுதி இல்லாததான் இங்கே நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே பாருங்கள், சையதுல் கௌனைன், சர்தார் மில்லத், தாஜ்தார் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இப்படி நாம் சொல்லுகிறோம், யா சையதஸ் சாதாத் ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹைப் மக்ஸதி. நம்முடைய நோக்கங்களும் நாட்டங்களும் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுகின்றவர்களாக வேண்டும், முஹம்மத் வைக்குங்களா ஆக வேண்டும். எனவேதான் அந்த கவிஞர் தொடர்ந்து இப்படியும் சொல்லிக் கொள்கிறார், இன்னி இதா மஸ்ஸனி லைமன் யுரவ்விஉனி அகூலு யா சய்யித சதாத்தி யா சனதி முலாய சல்லி வஸல் دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. திடீரென்று பெருமானாரை பார்த்தவர்கள் அவர்களின் அத்துணையும் பதிவு செய்வதை பற்றி சிந்தித்தார்கள். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு பல சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறானே, அதில் இதுவும் ஒரு சிறப்பு. யாரையும் பார்த்தால் முழுமையாக பதிவு செய்து விடுவார்கள், அந்த ஆற்றல் இருக்கிறது. உடனே அந்த அம்மா பதிவு செய்வதற்காக முற்பட்டு விட்டார்கள். அவர்கள் நெற்றி எப்படி, கண் எப்படி, புருவம் எப்படி, இமை எப்படி, கால் எப்படி, தலை எப்படி, முடி எப்படி, நெஞ்சு எப்படி, தோல் புஜங்கள் எப்படி, கை எப்படி, உயரம் எப்படி, அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி, கால்கள் எப்படி, நகங்கள் எப்படி, எல்லாம் பதிவு செய்து விட்டார்கள். அற்புதமான பதிவு. இன்று இலக்கியத்தில் சொல்லுகிறார்கள், அம்மா சையீதா உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று வேறு யாருமே பதிவு செய்யவே இல்லை இன்று வரை. எத்தனையோ கவிகள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்றவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்களே, உங்களை போன்று ஒருவரை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் மிஞ்சிய பதிவை அம்மா சையீதா உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் பதிவு செய்கிறார்கள். பெயர் மட்டும் சொல்லவில்லை, என்னவென்றும் கேட்கவில்லை. நிகழ்ச்சியின் சுருக்கத்திற்கு வந்து விடுகிறேன். பெருமானார் கைப்பற்ற உடனே நலிந்தும் மெலிந்து போன அந்த ஆடு புத்துணர்ச்சி பெறுகிறது. அது
பால் தருகிறது, மிக பெரும் பாத்திரத்தில் பால் நிறைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பாடம் தருகிறார்கள். தன் கைகளால் கறந்து அந்த பாலை கொடுத்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் அடிமை அவர்களையும் வழிகாட்ட வந்திருக்கின்றவருக்கும் கொடுத்து விட்டார்கள். குடித்தார்கள், மீண்டும் கொடுத்தார்கள், மீண்டும் குடித்தார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே பங்கு செய்பவர் கடைசியில் தான் குடிக்க வேண்டும் என்று குடித்தார்கள். என்ன அற்புதமான படிப்பு என்று பாருங்கள். படிப்பில் மீண்டும் கறந்தார்கள். பாத்திரத்தை அம்மாவிடத்திலே கொடுத்தார்கள். செய்தா உம்மு மஅபதிடத்திலே, அம்மா அபூ மஅபத் வருவார் அல்லவா, அவருக்கு இந்த பாலை கொடுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? இந்த பாலை அவர் குடித்தார். இந்த பால் உடலிலே உள்ள வலிமையை மட்டும் தராது, இது பெருமானாரின் கைப்பட்டது. அங்கே நூறு இருக்கிறது, ஒளி இருக்கிறது. பள்ளிக்கு வருகின்ற பொழுது சொல்லிக்கொண்டே வருவார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ கல்பி நூரா, அமாமி நூரா, வராயி நூரா, யமீனி நூரா, ஷிமாலி நூரா, இப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹும்ம ஜஅல்னி நூரா. அவர்கள் நூறு தானே, நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்றாவது இந்த துஆவை கேட்டிருக்கிறோமா? அருமையானவர்கள், இதை எல்லாம் கேளுங்கள். நம் உடல் ஒளிமயமாக ஆகிவிடும். நம்மிடத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் போய்விடும். எல்லா நோய்களும் போக்க வைக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கிட்னி ஃபெயிலியரா, டயாலிசா, கவலைப்படாதீர்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி நூரா என்று கேளுங்கள். அல்லாஹ்வின் ஒளி உள்ளே வந்து விட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நூறு வந்து விட்டால் நிச்சயமாக நம்மிடத்தில் நோய்கள் அகன்று போகும். எனவே கவிஞர் இப்படி சொன்னார், அந்த ஷம்ஷுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூர் அந்த இக்ஸீரும் வகாலி அந்த மிஸ்பாஹுஸ் சுதூர். உள்ளங்களை ஒளிமயமாக ஆக்குகின்ற அற்புத ஆற்றல் மிக்க அந்த ஒளி அல்லாஹ்விடத்திலிருந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரே முஜஸ்ஸம், நூறு மட்டுமே அவர்கள் மனிதராகத்தான் வந்திருக்கிறார்கள். எனவேதான் சொன்னவர் இப்படி சொல்ல தெரியாமல் திக்கி திணறும் போதுதான் பெருமானாரை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லுங்க, கவிஞருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்குவதற்கான ஒரு அற்புதமான தருணம் இது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அருமையான பட்டம் பெறுகின்ற என் அருமையான பிள்ளை செல்வங்களே, நீங்கள் பட்டமாகி விட்டோம் என்று தூண்டி விட்டு விடாதீர்கள். இந்த பட்டம் உங்களுக்கு ஆலிமா என்ற பட்டம். இதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள், மதிப்பெண்கள் பெற்றீர்கள், பரிசுகளும் பெறப்போகிறீர்கள். இதோடு நிறுத்தி விடாதீர்கள். இன்னொரு பட்டத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாருங்கள். அது சஜிதாவிலே கிடைக்கும். ஒது முறிந்து விட்டால் தொழுகை முறிந்து விடும். ஒது என்பது இரண்டு வகை, ஒன்று தண்ணீரிலே, இன்னொன்று கண்ணீரிலே. கண்ணீரிலே ஒது செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்கள், எங்களை உன் நேசனாக ஆக்கிக் கொடு என்று கேளுங்கள். அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனூ என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லவா, ஈமான் கொண்டவர்களின் நேசர்கள் இருக்கிறார்கள் என்று. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எந்த பயமும் உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டிலும் இல்லை, நீங்கள் செல்ல போகின்ற வீட்டிலும் இல்லை, இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு பயம் இல்லை. எனவேதான் அந்த ஒரு பெண்மணி கர்நாடகத்தில் என்ன செய்தார்? பர்தாவை கலட்டு சொன்ன பொழுது வேறு எதுவும் சொல்லவில்லையே, அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். சஜிதாவிலே அல்லாஹுவை சொல்லி பழகினான், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார். அரசாங்கமே மாறி போனது. ஒரே ஒரு பெண்மணியின் அல்லாஹு அக்பர், நீங்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். கண்ணீரில் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நீங்கள் விலாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வலிமார்களாக இருந்ததால் தானே நாங்களெல்லாம் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் அழுகையால், உங்கள் கண்ணீரால், உங்கள் முந்தானையில் கேட்ட துஆக்களால் உங்களை பற்றி தானே குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. அது சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஸ்தகீ இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்கின்றது ரொம்ப தயாராக இருக்கிறார். நீங்கள் விலாயத்துடைய சனதையை பெற்று கியாமத் வரை வருகின்ற உங்கள் வழித்தோன்றல்களை வழிமார்களாக நீங்கள் ஆக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு பெண்மணி என்ன செய்கிறார் தெரியுமா? துஹ்ஃபத்து ஃபிக்ஹ் ஹனஃபி என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார். அந்த பேர் துஹ்ஃபா. எழுதி சேலஞ்ச் பண்ணுகிறார். இந்த கிதாபை படித்து இதற்கு யார் விரிவுரை தருவார்களோ
அவரை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப அழகு சுந்தரியான பெண்மணி, ஒரு பெரிய ஆலிமுடைய மகள், வலியுல்லாவுடைய மகள். இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் செய்து விட்டார். எத்தனையோ பேர் வந்தார்கள், யாரும் அவர்களிடத்தில் பேசி வெற்றி பெற முடியவில்லை. காசான் என்ற ஒரு நாட்டிலே உள்ள தந்தையின் பெயரும் அலாவுதீன் தான், வர இருக்கின்ற கணவர் பெயரும் அலாவுதீன் தான். அவர் என்ன செய்தார்? 7 வால்யூம்களிலே அதற்கு ஷரஹ் எழுதினார். நீங்கள் எழுதிய 3 வால்யூமுக்கு ஒரு ஆண் 7 வால்யூம்களை ஷரஹ் எழுதுகிறார். உங்களுடைய தரத்தை நீங்கள் பார்த்தீர்களா? எவ்வளவு உயர்ந்த தரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அம்மையாருக்கு முன்னால் கலந்துரையாடல் வந்தது. படித்து விட்டு சொன்னார்கள், இவரை கல்யாணம் செய்து கொள்ளலாம். பெண்ணின் தந்தை கேட்டார். வந்திருந்த ஆலிமை பார்த்து, மருமகனை பார்த்து, என்ன மகர் நீங்கள் தருவீர்கள்? உள்ளே இருந்து திரைமறைவிலிருந்து அம்மா சொன்னார்கள், தோஃபா, எனக்கு எந்த மகரும் தேவையில்லை. அவர் எழுதினார் அல்லவா விரிவுரை, அதுவே என் வாழ்க்கைக்கு மகர் என்று சொன்னார். அருமையான வழி திருமணம் நடந்தது. குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். காசானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவருடைய கணவர் சிறப்பு பெற்றவர்கள், உலகமெல்லாம் பிரபல்யமானது. அவர் ஹரமுக்கு சென்றார். அங்கே உள்ள அரசர் இவரை கண்ணியப்படுத்தினார். அவர் சொன்னார், இவ்வளவு கண்ணியமிக்க ஆலிமான நீங்கள் இங்கே இருந்து கொள்ளலாமே, காசானுக்கு போக வேண்டாம். நான் உடனே கடிதம் எழுதி எல்லோரையும் வர வைத்து விடுகிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார். அவர்களெல்லாம் வர வேண்டும். இந்த அம்மையார் அந்த கடிதத்தின் பிற்பகுதியிலே, என் அருமையான பிள்ளை செல்வங்களே, சரது பெறப் போகிறீர்களே, கவனமாக கேளுங்கள். 2 வரி எழுதினார்கள். ஒன்று, அந்நிய ஆண்களோடு பயணம் செய்ய வருவது அனுமதி இல்லை என்று உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? தன்னுடைய கணவனை பார்த்து கேட்கிறார்கள். ஒரு பெரிய ஆளுமை பார்த்து கேட்கிறார்கள். அதையும் எழுதினார்கள். அடுத்து எழுதினார்கள், மக்காவிலே தொடர்ந்து இருப்பதற்கு இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்கள் விரும்பவில்லை. அதை மக்ரூஹ் என்றும் மம்னூ என்றும் சொல்லி இருக்கிறார்களே, இந்த மசலாவை எல்லாம் எப்பொழுது நீங்கள் மறந்தீர்கள் என்று மட்டும் எழுதி அனுப்பிவிட்டார். வாங்கி படித்து விட்டு கண்ணீர் வடித்தார்கள். பையிலே வைத்து விட்டார்கள். எல்லோரும் தூங்கிய பின்பு அரசருக்கும் ஆட்களுக்கும் சொல்லாமல் மக்காவின் ஹுதூதை விட்டு வெளியே போய்விட்டார்கள். மீண்டும் காசானுக்கு சென்று விட்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் தான் அந்த வாரிசுகள். எனவே ஆராய்ச்சி செய்யுங்கள், மொழி வளத்தை அதிகமாக்குங்கள், அரபியிலும் புலமை ஏற்படுத்துங்கள், ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் புலமை ஏற்படுத்துங்கள், துருக்கி மொழியையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா மொழியும் நம்முடைய மொழி, அல்லாஹ்வின் அத்தாட்சி. நாம் எந்த மொழிக்கும் எதிரிகள் அல்ல. இந்த நல்ல நேரத்தில் ரமதான் வருகின்றதால் நம்முடைய சங்கை மிகுந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்கிறோம், குரானை படியுங்கள். हिंदी में पढ़िए कुरान। कुरान पढ़कर हिंदुस्तान में कुरान की मदद करने के लिए तैयार हो जाइए। मुसलमानों की तरफ से कारेकुड़ी इस मस्जिद की इस जलसे की तरफ से हम अपील रखते हैं, आप कुरान पढ़िए। அருமையானவர்களே, அவருக்கு மட்டும் சொல்லவில்லை, அவரை சார்ந்திருக்கின்ற மிகுந்த மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரான அமித்ஷாஜி அவர்களே, आप भी पढ़िए। कुरान पढ़ने का है, कुरान सबका है, कुरान इंसान का है, इंसानियत का है, वो किसी की छोड़ा नहीं। ஒரு தாருல் ஹதீஸிலே ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் வருகிறார். அவர் வந்து பார்க்கிறார், ஹதீஸ் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் 1200 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். விரிக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான புகாரி ஷரீஃப், பாடம் நடத்துகின்ற பெரிய ஷேகுல் ஹதீஸ், சுற்றி முற்றும் இருக்கின்றதெல்லாம் கிதாபுகள். அவர் பார்த்து விட்டு சொன்னார், ஷேகுல் ஹதீஸ் இடத்திலே அன்றைய தினம் அங்கே பாடம் நடக்கிறது சுத்தத்தை பற்றி. அவர் சொன்னார், मोहम्मद तो बहुत कुछ लाया है, मुसलमानों के लिए नहीं, इंसानियत के लिए उनकी बहुत बड़ी इनायत है। अर्जुन ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் இந்த உம்மத்திற்காக, முஸ்லிமாவுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தஹாரத், சுத்தம் உலகத்தில் எங்கும் இல்லை. நம்மிடத்தில் இருக்கின்ற ஒது யாருக்கும் தெரியாது. ஒது எப்படி வரும் தெரியாது. ஒது எப்படி முறியும் தெரியாது. மெடிக்கல் சயின்ஸ் படித்தவர்களை கேளுங்கள், மருத்துவர்களை கேளுங்கள், சொல்ல தெரியுமா? தெரியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். 2 அசுத்தங்கள். ஒன்று பாவங்களால் வருகின்ற அசுத்தம், பொல்யூஷன், மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து சுத்தம் செய்வதற்கு ரமதான் வருகிறது. இன்னொன்று வாழ்க்கையெல்லாம் சுத்தமாக இருக்க, குழந்தை பிறந்த உடனே அந்த பச்சை குழந்தையை உடனே என்ன செய்கிறோம்? தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறோம். அதற்கு முன்னும் சுத்தமான துணியில் சுற்றி வைக்கிறோம்.
இன்றைய காலத்திலே பேம்பஸ் என்ற ஒன்று வந்ததால் அருமையான தாய்மார்களே, குழந்தைகளை நீண்ட நேரம் தெரிந்து நீங்கள் அசுத்தத்தில் வைத்தால் நாளை கியாமத்திலே நீங்கள் குற்றவாளிகள். அந்த குழந்தைகள் உங்களை சொல்லும், நாங்கள் அசுத்தமாக இருந்ததற்கு இவர்கள் தான் காரணம். அசுத்தமாக வைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாமல் இருந்து விட்டால் குற்றமில்லை, இருக்கட்டும் பேம்பஸ் தானே அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளிகள். உடனே கலட்டுங்கள். எத்தனை தடவை அசுத்தமானாலும் கலட்டி கலட்டி மாற்றினால் ஒவ்வொன்றுக்கும் 4 சஜிதாவுடைய சவாபு கிடைக்கும். உங்களுக்கு ஏன் சொர்க்கம் உடனே தருகிறேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்? உங்கள் சுமை, உங்கள் கஷ்டம், உங்கள் துன்பம், உங்கள் தூக்கமின்மை, உங்கள் பசியோடு இருக்கின்ற நிலை, இதுவெல்லாம் சவால். இவ்வளவு பெரிய நியமத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே சுத்தத்தை கடைபிடியுங்கள். பிள்ளைகளை சுத்தமாக வளர்த்து பாருங்கள், நோய் வராது. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலும் அசுத்தத்தோடு உங்கள் குழந்தையை வைப்பதற்கு எப்படி தயாராகிறீர்கள்? பாக்டீரியாஸ் உள்ளே சென்று கொண்டே இருக்குமே. ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா, நுண் கிருமிகள் இல்லாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுத்த மாபெரிய மார்க்கத்துக்கு பெயர் தான் இஸ்லாம். அத்துஹூர் நிஸ்ஃபுல் ஈமான். உலகத்தில் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? லா ஸலாத இல்லா பில் வுது, சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? குளித்து விட்டு வந்தவர்கள் சொட்டிக் கொண்டிருக்கின்ற தண்ணீர் கூட வந்து காயாமல் இருக்கலாம், நறுமணம் கூட பூசியதும் சோப்புடைய வாசனைகளும் இருக்கலாம். உது முறிந்து விட்டால் அவர் அசுத்தம் என்று சொல்லுகின்ற ஒரே மார்க்கம் நம்முடைய மார்க்கம். உலகத்துக்கு சொல்லிக் கொடுங்கள். கை கழுவுவதை மட்டும் கண்டுபிடிப்பதற்கு இத்தனை பேர் கொரோனாவில் இறந்து போனார்கள். WHO உலகத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, மணிக்கட்டு வரை கைகளை கழுவுங்கள். முழங்கை வரை கழுவுவதை எங்காவது யாராவது சொல்லியிருக்கிறார்களா? யாரும் சொல்லித் தரவில்லை. கரண்டை மொழி வரை கழுவுவதை, தலையில் ஈரக்கைகளை தடவுவதை, காலில் தடவுவதை, பிடனில் தடவுவதை, இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுகளின் கழிவறைகளை பூட்டாதீர்கள், திறந்து வையுங்கள். எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுங்கள். வருகின்றவர்களுக்கு சயின்டிபிக் மூலமாக நாங்கள் நிரூபிக்கிறோம். நீங்கள் யூரினும் டாய்லெட் போய் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழிமுறை என்று சொன்னால் தினம் தினமும் களிமா சொல்லுவார்கள் மக்கள். அருமையானவர்களே, நாம் உலக மனித சமூகத்திற்கு பொதுவானவர்கள். எல்லோருக்கும் சுத்தத்தை சொல்லித் தர வேண்டியவர்கள். நடுவண் அரசிலே, ஒன்றிய அரசிலே இருக்கின்றவர்களை மட்டும் சொல்லிவிட்டு போகக்கூடாது அல்லவா? நம்முடைய தமிழகத்தின் மாண்பு முதல்வர் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், திருக்குர்ஆனை ஓதுங்கள். நிறைய நல்ல செய்திகளை மக்களுக்கு தருவதற்கு உங்களுக்கு இன்னும் அது உதவியா இருக்கும். அரபி தெரியவில்லையா? அதன் அர்த்தங்களை தினம் தினமும் ஒரு வசனத்தை படியுங்கள். இந்த காட்டுத்தலைவாசல் மக்கள் மூலமாக இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புதாரர்கள் முஸ்லிம்கள் இருப்பார்களே, நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எதையோ தேர்தல் அறிக்கையாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளராக இருந்த மிகுந்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய சாதிக் சாஹிப் சட்டம் படித்தவர். உடல்நிலை சரியில்லாமல் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த பொழுது குளிர்சாதன வசதியோடு உள்ள வீடு இல்லாதவர் வாடகை வீட்டிலே குடியிருந்து விட்டு போய்விட்டார். அவரை சந்திக்க சென்ற பொழுது அவர் என்னிடத்திலே சொன்னார், மோலி சாப் என்றார். அவருடைய தோரணையை பார்த்து எனக்கு தெரியும், ஒரு உருதுக்காரர் என்று. உடுமலைப்பேட்டை சொந்தமாக கொண்டவர், வழக்கறிஞராக இருந்தவர், இந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு வந்தவர், எல்லாம் எனக்கு தெரியும். உறுதியிலே அவரை பற்றி நான் கேட்டேன், கைசே தபியத் கைசா. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எனக்கு உருது தெரியும் என்று தெரிந்த உடனே கண்ணீரிலிருந்து கண்ணீரோடு பதில் சொன்னார், மோலி சாப் मुझे मदद कर सकते हैं, எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். என்ன வேண்டும் என்று கேட்டேன். कुछ नहीं, आखिरी वक्त है, मैं बचूंगा नहीं, कुरान पढ़कर सुनाइए, जब तक आप रहेंगे कुरान सुनाते रहिए, मैं सुनते रहूंगा என்று சொன்னார். கடைசி நேரம், தப்பிப்பதற்கு வழி தெரியவில்லை, இறந்து போய்விடலாம், காலங்கள் வீணாகி விட்டது, இருக்கின்ற நேரம் வரை குரான் ஓதி காட்டுங்கள், செவி நிறைய கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இதையெல்லாம் சொல்லி இன்றைய மாண்பு முதல்வி சொல்லிட்டு சொல்லுங்கள், குரானை கேட்க சொல்லுங்கள், குரானை ஓத சொல்லுங்கள், அவருடைய இளவல் உதயநிதிக்கும் சொல்லுங்கள், எல்லா அமைச்சர்களுக்கும் சொல்லுங்கள், உலக மனித சமூகத்திற்கு சொல்லுங்கள், உங்களுக்கான குரான் ஓதுங்கள். இந்த காரைக்குடி காட்டுத்தலைவாசல் இந்த மஸ்ஜிதில் இருந்தும் இந்த மதரசாவில் இருந்தும் உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக என்று தருகிறோம். குரானை ஓதுங்கள். நாங்கள் சமயம் சார்ந்த எல்லோரையும் சார்ந்து வாழ்கின்றவர்கள், உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள், உங்களுக்கு தோள் கொடுப்பவர்கள், உங்களுக்கு வழிகாட்டுபவர்களுக்கு நாங்கள் தியாகம் செய்து உங்களுக்கு எல்லாம் செய்ய தயாராக இருக்கின்ற நாங்கள்
இன்றைய இந்த ரமலானுக்கு முன்பு பரிசாக எங்கள் சகோதர சமயத்தை சார்ந்த மக்களுக்கு சொல்லுகிறோம், சுத்தமாக இருப்பதை குர்ஆன் சொல்லி இருக்கின்ற சுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான சுத்தம் உங்களை பாதுகாக்கும், உங்கள் வீட்டை பாதுகாக்கும், உங்கள் வீதியை பாதுகாக்கும். வருத்தமாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், முஸ்லிம்களை பார்த்து விடாதீர்கள். சுத்தமில்லாமல் நிறைய பேர் இருப்பார்கள். தெருவிலே குப்பையை கொட்டி விடுவார்கள், அங்குமிங்குமாக அசுத்தங்களை போட்டு விடுவார்கள். எப்பொழுதும் அசைவம் சாப்பிடுவதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டு அசைவ கழிவுகளை தெருவெல்லாம் போட்டுகின்றவர்கள் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மாறுவோம், முயற்சிக்கிறோம். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கான குர்ஆனை படியுங்கள். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கான சுத்தமும் சுகாதாரம் தருகின்ற அற்புதமான இந்த வாழ்வியலை பின்பற்றுவது முயற்சியுங்கள். இந்த அருமையான பிள்ளை செல்வங்களை ஆராய்ச்சியாளர்களாக மாறி இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லவைகளை சேகரித்து உலகத்திற்கு தருகின்ற ஒரு பெரும் தூர சிந்தனையோடு இந்த சனதை பெறுங்கள். உங்கள் வாழ்வை அல்லாஹ் வளமாக்கி தருவான். நீங்கள் புகுந்த வீட்டிலே பரக்கத்தை கொடுப்பான். உங்களை கட்டுகின்ற கணவர் நல்ல மனிதராக வருவார். உங்களின் மாமனார் மாமியார் நல்லவர்களாக வருவார்கள். நீங்கள் பெற்றெடுக்க போகின்ற பிள்ளை செல்வங்கள் அறிவாளிகளாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, ஆலிம்களாக, ஆலிமாக்களாக, ஹாஃபிதுகளாக, ஹாஃபிதாக்களாக, முஜாஹிதுகளாக, முஜாஹிதாக்களாக, முபல்லிகாக்களாக, தாயிகள் தாய்களாக, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற சேவகர்களாக, ராணுவ வீரர்களாக, உயர் கல்வியாளர்களாக, நீதியும் நேர்மையும் தருகின்ற நீதியரசர்களாக, சரியான சட்டங்களுக்கு வாதாடுகின்ற வழக்கறிஞர்களாக, முறையாக கட்டித்தருகின்ற கட்டுமானத்தின் பொறியாளர்களாக, கூலிகளாக இருந்தாலும் உண்மையாக விசுவாசமாக வாழ்கின்ற இந்த நாட்டின் நல்ல பிரஜைகள் தான் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தை செல்வங்கள். அல்லாகவே வாய்ப்பை நீ தர வேண்டும் என்று இந்த சபையோரை முன்வைத்து, இந்த சங்கம் இந்த வலமாக்களை முன்வைத்து, இந்த அருமையான அன்பு தாய்மார்களை முன்வைத்து, பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களை முன்வைத்து, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆலிமாக்களும் ஆலிம்களுமான உஸ்தாத்மார்களை முன்வைத்து இதற்கு அள்ளி தந்தார்களே பொருள் செல்வங்களை, அவர்களை எல்லாம் முன்வைத்து ரப்பல் ஆலமீனை கையேந்துகிறேன். கபூல் செய்வாயா? ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணுமா? பதில் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பார்த்துடலாமா? மஹ்மூத் அல்-கஸ்னவி போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் விளக்கு பந்தங்கள் ஏற்றி கொண்டு போகிறார்கள். அங்கே ஒரு மாணவர் ரொட்டி சுடுகின்ற அந்த அடுப்பு வெளிச்சத்திலே படிக்கிறார். கொஞ்சம் தள்ளி வந்து அவர் அதை மனனம் செய்து கொள்கிறார். திரும்ப போகிறார். கஸ்னவி பார்த்தார். தன்னுடைய அமைச்சர்களிலே ஒருவரை அழைத்து சொன்னார், ஒரு பந்தத்தை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். எவ்வளவு சிரமமாக படித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி படிக்க வேண்டியவருக்கான ஒரு வழியை நான் செய்து கொடுக்க முடியவில்லை என்று பெரும் வழியெல்லாம் செய்தார். அந்த நேரத்திலே விளக்கை கொடுத்து விட்டார். அவர் மகிழ்விலே விளக்கி படித்தார். அருமையானவர்களே, நீங்களும் விளக்கு கொடுப்பீர்களா? இந்த மதரசாவிற்கு உதவுவீர்களா? இது போன்ற எல்லா மதரசாக்களுக்கும் உதவுவீர்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருவார்கள். மஹ்மூத் அல்-கஸ்னவியின் கனவிலே வந்தார்கள். அவர் தந்தையின் பேர் என்னவென்று தெரியாமல் இருந்தது. தந்தையின் பேர் சொல்லி இவரின் மகனே என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், என்னுடைய வாரிசுக்கு விளக்கு கொடுத்தாயே. உலமாக்கள் வாரிசுகள் என்றதை கிதாபுகளில் நானே படித்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மூத் அல்-கஸ்னவி இடத்திலே சொல்லிவிட்டார்கள், இந்த ஆலிமாக்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹுவின் வாரிசாக்கள். அருமையானவர்களே, இது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? வாரிசு என்று சொன்னால் பெண்களும் ஆண்களும் எல்லோரும் தான் அதில் இருக்கிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், உங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அருமையானவர்கள், மன்னிப்பும் கிடைத்தது. ஆலிம்கள் ஆலிமாக்கள் வாரிசு என்றும் தெரிந்து கொண்டார். தந்தையின் பெயரும் தெரிந்துவிட்டது. எல்லாவற்றையும் விட சையதுல் கௌனைன் சர்தார் மில்லத் தாஜ்தார் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கொண்டார். பார்க்கலாமா? இஷ்ஃபா லி ரப்பிக அன் யுஆஃபியனி லா யுஷ்மிதல் அஅதா பி யா சய்யதி யா சய்யதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஅ்தமதி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம்
வாய்ப்புகளை தந்த அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். லக்கல் ஹம்து குல்லஹு வலக்க ஷுக்ரு குல்லஹு வலக்கல் மன்னு குல்லஹு. பத்ருதீன் யூசுஃபி அவர்களே, இந்த அருமையான ஆலிம் பெருமக்களே, நீங்களெல்லாம் எனக்கு துவா செய்த நிலையில் இங்கே வர வைத்தீர்கள், என்னை பற்றி புகழ்ந்தீர்கள். புகழ் பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே. நான் ஒரு சாதாரணமான மாணவன். என்னுடைய ஆசிரியர் பெருமக்களின் கவனத்தால், என் மஷாயிக்மார்களின் தவஜுகால் உங்களிடத்தில் பேசியது சரியாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கே பெருமை. குற்றமும் குறையும் இருந்தால் அதை என்னை சார்ந்தது என்ற வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.